எனக்கு ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் அந்த சோதனையுடைய முதல் அமர்வு பொறுமையாக இருக்க வேண்டும். அழுதுவிட்டு, கத்திவிட்டு, கதறிவிட்டு, திட்டிவிட்டு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டு நான் பொறுமையாக இருக்கிறேன். நீ பொறுமையாக இருந்தாலும் ஒன்று உண்மைதான், அல்லாஹ் ஒரு சோதனையை எனக்கு தந்தால் நான் பொறுமையாக இருந்தாலும் பொறுமையாக இல்லாவிட்டாலும் அந்த சோதனையை தாங்கித்தான் ஆக வேண்டும். நான் அழுகுவதினால் என் தகப்பன் மரணித்தான், நான் அழுகுவதினால் என் தகப்பன் கிடைத்துவிட போகிறாரா? என் தாய் மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என் தாய் மரணித்தால் என் தாய் உயிர் பெற்று வரப்போகிறாளா? என் குழந்தைக்கு அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஒரு குழந்தைக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான். ஒரு தகப்பன் கதறுகிறான், திட்டுகிறான், தலையில் மண்ணை எண்ணி போடுகிறான். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். சோதனை தீண்டிவிட்டால் கத்தினாலும், கதறினாலும், பதறினாலும், திட்டினாலும், திட்டாமல் இருந்தாலும் அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா. யார் அந்த சோதனையை பொருந்திக் கொள்வார்களோ, சோதனை வருகிறது என்று சொன்னார் கண்கள் கலங்கலாம். ஒரு அரேபிய அறிஞர் சொல்வார், சோதனையாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், இன்பமாக இருந்தாலும் உன் கண்களுக்கு மட்டுமே நீ அதற்கு பதில் கொடுக்க வேண்டும்.